வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்பம் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசியில் தான் ஆப்பம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ பச்சரிசி நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக உளுந்து சும்மா ஒரு கையில் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம அந்த கிளாஸில் போட்டோன்னா, அரிசி அளந்த கிளாஸில் போட்டோன்னா இந்த அளவுக்கு தான் வரும். கொஞ்சமாக தான் உளுந்து உள்ளங்கையில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வைக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறினாதான். இப்போ நான் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நல்லா ஊறி இருக்கு அரிசி. பாருங்கள், இந்த மாதிரி கையில் பண்ணோன்னே பாருங்கள் உடையுது பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு சின்ன கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், சின்ன கப் அளவுக்கு சாதம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் அந்த சாதத்து கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க. நல்லா மழன்னு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். குறன்னு இருந்துச்சுன்னா ஆப்பம் சரியாக வராது, தோசை மாதிரி இருக்கும். இப்போ மாவு புளிக்க வைக்கணும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது மாவு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துடலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஆப்ப மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், கையில் நிற்கவே கூடாது, அப்படியே இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, சுகர் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் கலந்து புளிக்க வச்சிடலாம். சுகர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக போடுறது ஆப்பத்துக்கு. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் போல் மாவு நல்லா புளிச்சு வரணும். அதாவது நீங்கள் காலையில் ஊற்ற போகிறீங்கன்னா நைட்டு அரைச்சி போட்டுருங்க. நைட்டு ஊற்ற போகிறீங்கன்னா காலையில் அரைச்சி போடுங்க. நான் இப்போ நைட்டு தான் ஆப்பம் செய்கிறேன். காலையிலேயே அரைச்சி போட்டுட்டேன். புளிச்சிடுச்சு. வெயில் டைம் வந்தால் புளிச்சிடும் நல்லா சீக்கிரமாக. கொஞ்சம் குளிர் டைமாக இருந்தால் லேட் ஆகும் புளிக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா கலந்துட்டு, ஆப்பம் நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி ஓட்டையாக வரணும். ஆப்பம் ஊற்றும்போது லைட்டாக ஆப்பக்கடாயில் தான் ஊற்றுறேன். நான் இரும்பு கடாயில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா ஓல்ஸாக வந்தாலே மாவு நல்லா புளிச்சிருக்கு. ஆப்பமும் சூப்பராக வரும். இப்போது சிம்மிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், ஆப்பம் வெந்துடும். மூடி வச்சிட்டோம்னா சுற்றி நல்லா சூப்பராக எடுக்க வருது பாருங்கள். நம்ம இதில் சமையல் சோடா, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. அப்படியே தான் பண்ணுறோம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.